இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நகைக்கடன் தள்ளுபடி கூட்டுறவு வங்கிகள்ல நகைக்கடன் தள்ளுபடியை அறிவிப்பாங்களா மாட்டார்களா? இப்படி அனைவருமே கேள்விகள் கேட்டுட்டே தான் இருக்கீங்க. நகைக்கடன் தள்ளுபடியை யாருக்கு முதல்ல வழங்குறாங்க, யார் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பெறுவதற்கு தகுதியானவர்கள்? மக்களே, கூட்டுறவு வங்கிகள்ல நகைக்கடன் தள்ளுபடி ஒருபோதுமே சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி திமுகவோட தேர்தல் வாக்குறுதிகள்ல கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்தே நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது அறிவிக்கப்பட்டு விட்டது. அதிமுக ஆட்சியிலும் நகைக்கடன் தள்ளுபடி, திமுக ஆட்சியிலும் நகைக்கடன் தள்ளுபடி, தாவேக ஆட்சியிலே ஏன் இந்த அறிவிப்பு இன்னும் வரல? நிறைய மக்கள் இந்த கேள்வியை எடுத்துட்டே வைக்கிறாங்க. முதல்வர் விஜய் அவர்களும் இதுல மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய செயலாக நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பை விரைவில் வெளியிட இருக்காரு. எல்லாருக்குமே இது ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தி அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட முதற்கட்டமா பாத்தீங்கன்னா 5 சவரனுக்கு உள்ள நீங்க நகைக்கடன்களை வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கும். அதாகப்பட்டது 5 சவரனுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த தள்ளுபடி அப்படின்றது கிடைக்க வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அப்படின்றதையும் குறிப்பிட்டே சொல்றாங்க. கண்டிப்பா தள்ளுபடி செய்யறதுக்காக இப்போ பாத்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு பட்டியலை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கூட்டுறவு வங்கிகளையும் எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா நகைக்கடன் வாங்கி இருக்காங்க, யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் கொடுக்க போகுது, யார் யாரெல்லாம் இந்த நகைக்கடன்ல பயன்பெற போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பட்டியல் தயாரிக்கிறாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்பா எத்தனை 5 சவரனுக்குள்ள யாரெல்லாம் நகைக்கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு தள்ளுபடி 100% கிடைக்கும் என்றதுக்கு உண்டான ஒரு அப்டேட்டை விரைவில் தமிழக அரசு ஒரு அரசாணையை கொடுக்க போகுங்க. தள்ளுபடி பெறக்கூடிய நபர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப எந்தெந்த நபர்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதற்கட்டமா உங்க NPHH, PHH, AAY இந்த வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் கார்டு அனைத்திற்குமே தள்ளுபடி கிடைக்கும். அதே போல முதல்ல இந்த மெயினானது 40 கிராம் உள்ள 41 கிராம் இருந்தா கூட தள்ளுபடி நிராகரிப்பு செய்யப்படும். ஓகேங்களா? இந்த தள்ளுபடிக்கு உண்டான அரசுடைய அறிவிப்பு இன்னும் வரல, அதிகாரப்பூர்வமா வரல. விரைவு தமிழகத்துல 5 சவரனுக்கு கீழே நகைக்கடன் தள்ளுபடிய முதல்வர் விஜய் விரைவில் ஜீவ பாஸ் பண்ணுவார எதிர்பார்க்கலாம். தள்ளுபடி செய்யறதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய போறாங்க. கிட்டத்தட்ட 6000 இருந்து 30,000 கோடி வரை நிதி ஒதுக்கீடு செய்ய போறாங்க. ஆல்ரெடி விவசாய பயிர்க்கடனுக்கு 6000 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அதை மீண்டும் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சட்டமன்ற இடைக்கால கூட்டத்தொடர் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா மீண்டும் மறுபரிசீலனை செய்யப்படுறாங்க. அதே பட்ஜெட் கூட்டத்தொடர்ல நமக்கு பாத்தீங்கன்னா தங்க நகைக்கடனுக்கு உண்டான தள்ளுபடிக்கு உண்டான அறிவிப்பையும் முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. நகைக்கடன் யாருக்கு நிராகரிப்பு செய்யப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு பணியில் இருக்கிறவங்க, கூட்டுறவு வங்கிகள ஒர்க்கர்ஸ், அவர்களும் குடும்பத்தினருக்கு தள்ளுபடி செய்யப்படும். போலி நகைகளை வச்சு வாங்கினாலும் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடும். அதே போல ஆதார் எண், ரேஷன் கார்டு, பேங்க் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு தவறுதலான கொடுத்தீங்கன்னாலும் தள்ளுபடி ரிஜெக்ட் ஆகும். தமிழ் தமிழகத்தை நீங்க சேர்ந்ததா அண்டை மாநிலங்கள் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இருந்தா கூட ரிஜெக்ஷன் ஆகிடும். இதுல ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியருக்கும் தள்ளுபடியை கொடுக்க போறாங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.